ஹாய் காலைல எந்திரிச்சு வரப்போவே மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊற்றி வச்சேன். இட்லி எப்படி வரும்னு தெரில. ஏன்னா கரைச்சி வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சிட்டேன்னா அதனால கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு ஓடா வரும்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் மாவாட்டி கரைச்சி வச்சேன்னா புளிக்கவே புளிக்காது. இப்போ அதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. என்னென்ன டிஷ்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி இட்லி ஓடா தான் வந்துருந்துச்சு. இன்னைக்கு இட்லிக்கு தொட்டுக்க தக்காளி சாம்பார் தான் வச்சேன். ஏன்னா முந்தின நாள் வச்ச பருப்பு இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கறி மசாலா பூ சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகா பொடி தனி மிளகா பொடி போட்டு மிளகா பொடி ஸ்மெல் போனதுக்கப்புறம் எடுத்து வச்ச பருப்பை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமா நெய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அமர்த்திடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை அதுக்கப்புறம் இடியப்பத்துக்கு செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அத்தானுக்கு வந்துட்டு இந்த கூட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால முட்டைக்கோசை பொரிக்காம கூட்டு வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? ஃப்ரூட் வந்துட்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அது கூட வந்துட்டு தக்காளி சாம்பார். லஞ்சுக்கு வந்துட்டு முட்டைக்கோஸ் கூட்டு, முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் சாதம் தான் பேக் பண்ணியிருந்தேன். ஜூஸ் வைக்கல, ஏன்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட கடைசி நாளைக்கு பார்க்கலாம். டடா.